ரோமன் ரெயின்ஸு ஒரு வேளையா சம்மர் ஸ்லாமுக்கு ரிட்டர்ன் வந்துட்டாரு. ஏன்னா, ரோமன் ரெயின்ஸு சம்மர் ஸ்லாமுக்கு ரிட்டர்ன் வருவாரா? வரமாட்டாரா? அப்புட்ன்னு ஏகப்பட்ட ரூமர்ஸு, வதந்தி வருவாரு, வரமாட்டாரு, இவரு வருவாரு, அவரு வருவாருன்னு ஏகப்பட்ட கமெண்ட் வந்துச்சு. ஆனா, ஆல்ரெடி ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்ன். அதாவது எதுல ரிட்டர்ன்? சோலோ விசஸ் கோலி மேட்ச்ல ரிட்டர்ன். இது ஏகப்பட்ட என்டர்பிரன்ஸ் இருந்துச்சு அதுல. ஜாக்கப் பட்டு, அப்புறம் டாமாலாங்கா, இது இல்லாம ராண்டி ஓர்டன், கெவின் ஓவன்ஸ்ன்னு ஏகப்பட்ட இந்த மேட்ச்சுக்கான ஒரு ஹைப்னஸ் இருந்துச்சு. அதேமாரி இந்த மேட்ச்சுக்கான ஒரு எப்படி சொல்றேன்னா, ஒரு டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு நிறையவே இருந்துச்சு. இதுக்கப்புறம் தான் ஒரிஜினல் ட்ரைபல் சீஃப் த ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்ன் கம் பேக் WWE அப்படிங்கிற மாதிரி திரும்பி நம்மளுடைய தலைவன் ரிட்டன் ஆன் தி வே. ஏன்னா அவர் ரிட்டன் வர்றப்போ வந்து அவரோட டிஷர்ட்டில் வந்து ஒரு நேம் இருக்கும், அதாவது அந்த லெட்டர் இருக்கும். அந்த லெட்டரோட ஃபுல் ரீசன் என்ன அப்படின்னு உங்களுக்கே தெரியும். ஏன்னா ரோமன் ரெயின்ஸோட உண்மையான ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதோட அர்த்தம் என்னன்னு உங்களுக்கே புரியும். அதாவது ஒரிஜினல் ட்ரைபல் சீஃப் OTC. அதாவது இனிமேல் ரோமன் ரெயின்ஸ் வந்து முழுக்க ஒரிஜினல் ட்ரைபல் சீஃப் அப்படின்னு தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க இனிமேல். அதாவது ரோமன் ரெயின்ஸோட ரிட்டர்ன் இன்னமும் கொஞ்சம் எக்ஸ்போர்ட் பண்ணியிருந்தா இன்னமும் நல்லா இருந்திருக்கும். அதாவது இப்போ ஃபேன்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 2020 வந்தாங்கல்ல, அது மாதிரி ரோமன் ரெயின்ஸ் ஆடியன்ஸ் மத்தியிலேருந்து வந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து அப்போ வந்தார் அப்படின்னா ரோமன் ரெயின்ஸ் வந்து அப்போ தான் ஹீல் டர்னை வந்து கையில் எடுத்து பண்ணார். அதனால ஆடியன்ஸ் பக்கத்துலேருந்து வந்தார். ஏன்னா இப்போ வந்து ரோமன் ரெயின்ஸ் வந்து ஹீல் டர்ன் தான், அதாவது ஹீல் டர்னில் தான் இருக்கிறாரு. ஆனாலும் அவர் வந்து இதுக்கு முன்னாடியே அதாவது 4 வருஷமாக ஹீல் டர்ன் பண்ணார். அதே ஹீல் டர்னை தான் அப்படியே கொண்டுட்டு வராங்க. என்ன இதில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மிஸ்டேக் என்ன அப்படின்னா, அதாவது என்ட்ரன்ஸை கொண்டு போய் ரொம்ப தூரத்தில் கொண்டு போய் வச்சுட்டாங்க. அதனால தான் டக்குன்னு வர முடியல. அதனால் ஏன்னா இது பண்ணதுலேயே சம்மர் ஸ்லாம்லேயே ஒரு மிஸ்டேக் என்ன அப்படின்னா, ட்ரிபிள் ஹெச் இந்த ஒரு மிஸ்டேக்காக ரொம்ப பண்ணிட்டாரு. ஆனால் ரோமன் ரெயின்ஸோட அந்த ஒரு ஃபியூட் அப்படிங்கிறது கிரியேட் ஆயிடுச்சு. அதாவது ஆனால் பலவிதமான ரூமர் இருந்துச்சு. அதாவது ரோமன் ரெயின்ஸ் வந்து ஹீலாக வருவாரா, ஃபேஸாக வருவாரா, அப்படி இப்படின்னு இருந்துச்சு. ஆனால் முழுக்க தலைவன் ஹீலில் தான் இருக்கிறாரு. இனிமேல் தான் WWE ஆட்டமே ஆரம்பிக்க போகுது.